ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நருட்டோ மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்ட் 1 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனல் புதுசு, நீங்கள் பார்த்துருக்காது. அனிமே கேலக்ஸி ஹேப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மீம்ஸ் கிடச்சிருக்கு. நியூ வில்லன் அட்டாக்ஸ் த வில்லேஜ் நருட்டோ. நருட்டோ எந்த வில்ல வந்தாலும் கையில் பானிபூரி வைக்கிற மாதிரி ஒரு ரசிகனை வச்சுருப்பாங்க. எப்பயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதோ லட்டு கொடுக்குற மாதிரி கையில் கொடுத்த ரசிகனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாப்புல. இதுதான் நம்ம நருட்டோ. அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த மீம்ஸை பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஹி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹேட் அவுட் தட். ஒரு பூனையை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் போகிற பூனையை பிடிச்சி என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிட்டீங்கடா. அதை அந்த கண்மையை எடுத்து அந்த காதுலேயே எழுதியிருக்காங்க நல்லா ரெண்டு பக்கமும். ஏண்டா நான் கண்ணெலாம் எப்படிடா இருக்குது, நல்லா பூ சுற்றுறீங்களாடா, காதில் நாங்கள் குத்தியாச்சுடா, எப்பயோ குத்தியாச்சு. அடுத்த மீம்ஸ் பார்க்கலாம். ஏண்டா இந்த மீம்ஸ் ஆனால் அல்டிமேட்டா. நீங்கள் மாஸ்டர் ஜிராயை போட்டு தள்ளினது எப்படி இப்படி காட்டணுமோ அப்படி இப்படி காட்டுறீங்கடா. ஏண்டா அவரே பாவம் இது டெத்தானதுக்கு எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. நீங்கள் என்னடானா தாத்தா கடைக்கு ஓடி போய் நல்லா ஒரு ஜெம்ஸ் மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க 10 ரூபாய்க்கு. நல்லா ஏண்டா 10 ரூபா ஜெம்ஸ் மிட்டாய் வாங்கினதுக்கு ஏதாவது நீங்கள் திண்டு போயிருக்கலாம். இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களடா. என்ன ஒரு அல்டிமேட்னா, நான் இந்த ஜெல்லி மிட்டாய் ஜெம்ஸ் மிட்டாயின்ட்டேன். இதே ஒரு அல்டிமேட்டு பாருங்கள். இந்த ஜெம்ஸ் மிட்டாயை வாங்கினதுக்கு நீங்கள் இந்த ஜெல்லி மிட்டாயை தின்றுக்கலாம். ஏண்டா இதெல்லாம் தரத்துலையும் தரோம், 1 நம்பர் தரண்டா. இது சசோரி ஹிடன் ஜிட்ஸு சூப்பர் டீம்டா இது. ஆனால் அந்த மேக்கப்பு அல்டிமேட்ரா. எங்கிட்ட இருந்துடா கடை வாங்கினீங்க, வாடகை கூட வராதேடா. அது எங்கிட்ட வாழை மரத்தை எடுத்து பிச்சு ஒட்டியிருக்கேன் போல். சரி, அடுத்த மீம்ஸ் பார்க்கலாம். ஐயோ சிசியூசியா ஃபேன்ஸ் இருந்தால் அவ்வளோதான், தூக்கு மாட்டி செத்துருவாங்க போல். அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏண்டா எங்கிட்ட இருந்துடா வந்துடுவீங்க. நீங்கள் மாங்காவில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அனிமேல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் இப்படி கொடுத்துருக்கீங்களாடா. நீங்கள் ஏதோ நீங்கள் தான் படம் டேரக்ட் எடுத்த மாதிரி பேசுகிறீங்க. ஏண்டா மீம்ஸ் பண்ணுவீங்களா? பிச்சே செருப்புகள்ட்ட அடி பண்ணிட்டாங்களே அப்பெல்லாம் மீம்ஸ் பண்ணீங்கன்னா. பாருங்கள், அடுத்தது முக்கியமானது 106. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், நம்மளோட சுனைடா வருது. ஆனால் மற்ற அனிமே பார்க்குறவங்களுக்கு நம்ம நருட்டோ அனிமேல இருக்க அந்த 106 பற்றி யாருக்குமே தெரியாது. ஆனால் நருட்டோ அனிமேல இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது என்னான்னு. அதான் அந்த கீழே சிரிக்கிற சிம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். நருட்டோ என்ன மாதிரி ஒரு பிளான்ரா நீங்கள், சூப்பர்ரா. ஒரு லைக்குக்காண்டி என்னென்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஆனால் இந்த மீம்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மீம்ஸ் உண்மையிலே ஒருத்தான ஒரு மீம்ஸ். இப்படி தான் இருப்பாங்க உண்மையிலே. ஆனால் சங்கடமான ஒரு செயல்னா, பாவம் ரத்த வளத்தில் கிடக்கா அவ்வளோ பிடிச்சி ஒரு மீம்ஸாக போட்டிருக்கீங்களா. அறிவு இருக்காடா? சோத்து திங்கிறீங்களா, வேறு ஏதாவது திங்கிறீங்க, மெண்டல் பேரா. பாருங்க, உச்சிகா ஃபேமிலி இருக்காங்க. எல்லா வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. அந்த மாதிரி ஒபிட்டோ சிசி மாதரா சாஸ்கே இட்டாச்சி. அடியில் கக்காசி இருப்பார், எங்கே காணா அவரை. கக்காசி இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். உச்சிகா லைட் அவர் கக்காசி அடியிலேருந்து அடி பார்த்துட்டு என்னையும் உங்கள் வீட்டு பிள்ளையா தத்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிங்கம் படத்தில். அதே மாதிரி டைலாக் விடுவார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இப்படி எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களாடா, பாவண்டா. அவர் ஒரு சரிங்கன்னு வச்சு அந்த காட்டுவாப்பில் 2 இருந்தால் என்ன அடி அடிப்பார். வாங்க அடுத்ததுக்கு போகலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு தரமான ஒரு மீம்ஸ் கிடச்சிருக்குங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அனிமையை பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறேன் பாருங்கள், என்னென்ன லோலாய்த்தனம் பண்ணுறேன். அந்த மாதிரி தாங்க இது. மை நெய்பர் வென் வாட்ச் டூ மச் அனிமே பார்த்துப்புட்டு இருக்கிற வேலையை பண்ணாமல் இல்லாத வேலையை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க. அவங்க கரண்ட் கம்பியில் உட்காடுறது, ஸ்பைடர்மேன் மாதிரி குதிக்கிறது, கேட்டனா இட்டாச்சு ஸ்பைடி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவாங்க இல்லை ஊருக்குள்ளே. அந்த மாதிரி ஆளுங்க அவ்வளோவேன். ஏன்டா அப்படி போய் வேலையை பாடுறா. இந்த எபிசோடு பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம நருட்டோ எந்த அளவுக்கு ஒரு தக் மூமெண்ட்டாக இருந்திருக்கணும் இந்த இடத்துல. நம்ம நருட்டோ அவன் வந்து பொம்பளை நினச்சி தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். லாஸ்ட்டு பார்த்தா அவன் உண்மையிலே ஒரு ஆம்பளை பையங்க. நம்மளோட சக்குரா கூட நல்லா அழகாக தான் இருப்பான். கடைசியில் அவனே சொல்லிட்டு போயிடுவான், நீ பல்ல ஓவர் அழிக்காத, நான் ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். நருட்டோ அப்போ வெடிக்கும் பாருங்கள், நருட்டோவுக்கு மூஞ்சி வரலாம். ஐயோ பாவங்க நருட்டோ. இங்கே பாருங்கள், இது ஒரு தக் மூமெண்ட்டு, சூப்பர் தக் மூமெண்ட்டு. நம்ம சிக்கமாரு சொல்கிறாரு, ஹோல்ட் ஆன் லெட் மீ திங்க் ஆஃப் எ பிளான். நம்ம ஒரு பிளான் போடலாம், அது வரையும் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம நருட்டோ அவனா ரசிங்கன் ஏதோ லட்டு எடுக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாருங்க ரசிங்கனை. இவனுக்கு வேறு வேலையே கிடையாது. இதில் பாருங்கள், நம்ம மதராவை 80,000 ஸ்னோபி ஒன்றும் பண்ண முடியல. நம்மளோட சாகுரா சொல்கிறா, ஐ வில் ஹேண்டில் மதரா. இவன் இது எல்லாத்தையும் பார்த்துக்குருவாளாம். இவன் குப்பத்தொட்டி சமம் எல்லாத்தையும் நல்லாவே தெரியும். எல்லாம் பாருங்கள், பின்னாடி கீழே ரியாக்ஷனை பாருங்கள். கீழே நம்ம சகுரா கிளம்புறாருங்க பெரிய இது மாதிரி, கீழே நருட்டோ சாஸ்கே கக்காசி எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு தெரியும் சகுரா எவ்வளோ பெரிய வேஸ்ட்டுன்னு. என்னடா ரொம்ப போச்சு, ஆளாளுக்கு ஒரு இது ஆடு போட்டிருக்கீங்க. நருட்டோ ராமன் திங்கிறனால நம்ம மேகி பாக்கெட் போட்டிருக்கீங்க. நம்ம மைட் கை பல்லு காமிச்சனால கோல்கட் போட்டிருக்கீங்க. நம்மளோட உரசிமா ஒரு வெள்ளையாக இருக்கனால வெள்ளை கலரில் ஏதோ முகத்துக்கு இழுக்கிறத வச்சுருக்கீங்க, மான்ஸ்டரைசர் அந்த மாதிரி.
நம்மளோட இவன் சிக்கமாரு கழுத்து வலிக்குதுன்னா அவனுக்கு கழுத்துக்கு இது போட்டிருக்கீங்க. ஏன்டா ஆளாள் கொண்டு ஒன்று போடுறீங்க. ஆனால் அங்கே நடக்கிறது வேறு, நீங்கள் போடுறது வேறையா இருக்கேடா. இந்த மாதிரிலாம் லோலாய்த்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. இந்த மீம்ஸ் அதுக்கு மேலே எரிச்சல் விட்டுதே. எவ்ரி ஒன் ஹேட் யூ. நம்ம டான்ஸ் எல்லாமே வெறுப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் தான் வெறுக்கவே மாட்டார். நம்ம டோபி ராமராஜன் மட்டும் தான் வெறுக்கவே மாட்டார். ஏன்னா அன்பு பிளாக் அப்ஸ் அவரே உருவாக்கியிருப்பார். அதுவும் இல்லாமல் அவரோட குரூப்பில் ஒருத்தராக நம்ம டான்ஸ் இருந்திருப்பார். அதனால தான் நம்மளோட டோபி ராமராஜன் ஒரு ஸ்டூடெண்ட்னால அவரை வெறுக்க முடியல. பொழைச்சிப்போ அவரோட ஸ்டூடெண்ட்னால நீ தப்பிச்ச அன்னைக்கு டான்ஸோ கிறுக்க மாட்டேன். அடா உச்சிகா ஃபேமிலி, நீங்கள் மட்டும் தான் உச்சிகா ஃபேமிலியாடா. இங்கே பின்னாடி ஒருத்தன் இருக்கண்டா, நானும் உச்சிகா ஃபேமிலி தான்டா. கூண்டது 4 பேரில் 5 பேர் அந்த மாதிரி. நம்ம கக்காசி 5வது ஆளுங்க. ஒரு சாரிங்கன்னு வச்சு எந்த காட்டு காட்டுவார். 2லாம் இருந்திருந்தா என்ன அடி அடிப்பாருன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இதான் நம்ம கக்காசி ஸ்டைல். டேய் ஒரு எடிட்டில் ஒரு நியாயம் வேணும், ஒரு எத்திக்ஸ் வேணும், எல்லாமே இருக்கணும்டா. ஆனால் நீங்கள் பண்ணுறது ரொம்ப அளவுக்கு மீறி பண்ணுறீங்கடா. நம்ம குராமாவோட மெயின் வாய்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க இவங்க. நம்மளோட மினட்டோக்குள்ளேயும் குராமா இருக்கும், குசினாக்குள்ளேயும் குராமா இருக்கும், நம்ம நருட்டோக்குள்ளேயும் குராமா இருக்கும். வேண்டாம் என்னை பங்கு போடுவீங்க. மாதராவும் அங்கிட்டு பிடிச்சிக்கிறியான், இங்கே டோபியும் என்னை பிடிச்சிக்கிறியான். இந்த மாதிரி நம்ம குராமா 1000 யோசிக்குது. என் மத்தியில் இருந்துக்கிட்டு பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் அந்த மாதிரி நினச்சிட்ருக்கு நம்ம குராமா. ஆளை விடுங்கிற சாமி அந்த மாதிரி நினச்சிட்ருக்கு. இல்லை யார் தலை நீ? உடம்புழுக்க மூளை தான் தலை. ஆனால் இப்படி பண்ணுறீங்க பாரு தலை. மினட்டோ இதுக்கு இறந்தார். அவர் 9 டைல்ஸ் அந்த அட்டாக்கில் அவர் 4th இருந்தனால அவர் இறந்தார். நம்ம கக்காசி கையாலே சாகடிச்சிட்டாரு. அடுத்து நம்ம ஒபிட்டோ, அவரும் செத்துட்டான்னு தான் உலகம் நம்பிட்டு இருக்கு. ஆனால் அவரும் உயிரோடு தானே இருக்கார். அவரை அலையும் போடலையே, கக்காசி மட்டும் போட்டிருக்கேன். ஏன்டா எடிட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் தப்பு தான்டா, திருத்தி கூடாது. கேம்ஸு அல்டிமேட்டுக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க, நம்ம நருட்டோ சேஜ் மூடில் இருக்கார், நம்ம ஹசிரமா சேஜ் மூடில் இருக்கார், நம்மளோட ஜிராயாவும் சேஜ் மூடு, மினட்டோ சேஜ் மூடு, கீழே நம்ம சந்திரமுகியும் ஒரு அல்ட்ரா சேஜ் மூடு. இந்த மாதிரி ஒரு எடிட்டுன்னு பாருங்கள். அவங்க மூளையில் என்ன மூடு இருந்திருக்கோ தெரியல. நம்மளோட ஜோதிகாவதிக்கு உள்ளே போட்டிருக்காங்க. எப்படிப்பட்ட ஆள்னு பாருங்க. அவங்க எடிட் கிங்கடா நீ, வாழ்த்துக்கள்றா. இங்கே பாருங்க, இவனுக்கு உடம்பு முழுக்க மூளையாக இருந்திருக்கும் போல். நருட்டோ, மினட்டோ, நாகட்டோ, காபுட்டோ, பொருட்டோ, டொமேட்டோ என்னங்க இது? ஆனால் முரட்டுத்தனமாக நல்லா யோசித்துருக்கான் போல், நைட்டும் பகலுமா. தம்பி அவனுக்கு வாழ்த்துக்கள்ப்பா. இதுக்கு உண்மையிலே ரொம்ப அற்புதமாக இருக்குப்பா அது. ஏங்க இதெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. இவன் எடிட்டுகளின் ராஜாவாக இருப்பான் போல். இப்படி யோசிச்சுருக்கான் பாருங்கள். ஜெரையா இருக்கிற வரையும் நம்ம சுனைடா மேலே கை வைக்க முடியல. நம்ம உரைச்சிமாரு எந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்திருப்பார் பாருங்கள். உரைச்சிமாரு என்னைக்கு தான் இந்த ஜெரையா கலவத்து நாய் போவானோ, என்னைக்கு நம்ம சுனைடா அடைவோமோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க போல். அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் ரியாக்ஷன் போட்டிருக்காங்க. ஏண்டா ஆனால் நீங்கள் சூப்பர் காம்பினேஷன் நல்லா பண்ணியிருக்கீங்கடா. செட்டே ஆகலடா அந்த காம்பினேஷன். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள்றா. உன்னைய விட ரொம்ப நல்லவன்டா. இந்த மீம்ஸு அல்டிமேட்டா உண்மையிலே. ஆனால் இந்த மீம்ஸ் போட்டவர் நீயும் ரொம்ப நல்லவன்டா. நம்ம காரா ஒரு நல்லவன் தான்டா, எல்லாத்துக்கும் தெரியும்டா. ஆனால் நம்ம சாஸ்கே அப்படிப்பட்டவன் இல்லைடா. எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எதுவும் வெளியே காட்ட மாட்டார் நம்ம சாஸ்கே. இங்கே பாடுறா எப்படி முரட்டு மீம்ஸில் அதெல்லாம். நீ உச்சிகா பரம்பரைன்னு எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காங்கடா. ஆனால் நீ ஹாட்டாகே பரம்பரைன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். எந்த மாதிரி மைட் காய் ஒரு டக் மூமெண்ட்டை கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். ஆனால் அந்த எடிட் பண்ணவனுக்கு ஒரு வாழ்த்துக்களுங்க. இது ஒரு அருமையான எடிட் உண்மையில். இது கேட்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். இது எல்லா மத்தியிலும் இருக்குது. ஏங்க இந்த எடிட் உண்மையிலே எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துருச்சுங்க. நம்ம ஃப்ளாஷ் போய் தேடுறாரு. நம்மளை விட எவன்டா மின்னல் வேகத்தில் போடுறது? மின்னல் முரளி மினட்டோ. நீங்கள் யாடா இருக்க? கண்ணாடியை உடைக்கிறாரு. பேட்டா சும்மா அப்படின்னு உடைக்கிறாரு. உடச்சோன்னே நம்ம மினட்டோவோட மூஞ்சி வருது. இது ஒரு கூஸ் பம்ப்ஸ் உடம்புக்குள்ள எப்படி வந்து தெரியுமாங்க. உண்மையிலே இது எடிட் பண்ணவனுக்கு உண்மையிலே வாழ்த்துக்களுங்க. ஏண்டா உங்களுக்கே இது இதாக தெரியலையாடா? நம்ம ரசிகனை சொல்லி கொடுத்த மினட்டோவே காணோம்டா. அவனவே தூக்கிட்டு நம்ம ஜிராயா போட்டிருக்கீங்க, மாஸ்டர் ஜிராயா. மினட்டோ, ஜிராயா, நருட்டோ, கொனகாமாரு, பொருட்டோ இப்படி வராமல் ஏண்டா மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கடா அந்த இதில். ஒவ்வொரு இதுரா நீங்கள் ஒஸ்ட்ரா நீங்கள். ஆனால் அந்த ரசிகன் ஆனால் பரம்பரையாக வந்திருக்கு இவங்க இதில். ரசிகனா சிடோரியான்னு கேட்டால் ரசிகன் தான். அழுசு தூக்கம் ரசிகன். அந்த மாதிரி ஒரு பவர் ரசிகன். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ரசிகன். சீராக்கு ரோமன் சாப். இது பாயோட கை பக்குவோம். நைட் எந்திரிச்சா கூட கையை நக்குவோம். அந்த டைலாக் தாங்க இது கரெக்டாக செட் ஆகும் நம்ம நருட்டோக்கு. சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டார், வெளுப்பார். வெளுன்னு வெளுப்பார் ரோமனை. அவருக்கு நைட் எந்திரிச்சா கூட கையை நக்கிட்டே தான் இருப்பார் இந்த ரோமன். இதுக்கு டேஸ்ட்டுக்கு அடிமைங்க அவர். மீம்ஸ் மட்டும் பண்ணவன் என் கையில் கிடச்சா அவனை நானே அடித்து கொண்டுருவேங்க. நருட்டோ, சாக்குரா. இங்கே ஹினாட்டா வந்து அழுதுட்டுருக்கா. சாக்குராவும் நருட்டோவும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அக்காட்சுக்கிக்கு ஒரு மெம்பர் வந்தாச்சு. ஹினாட்டா வந்துட்டாங்க. போய் பாருங்கள்லாம்.
இவருக்கு ஷேரிங்கன்லாம் தேவையில்லைங்க, அவரோட வாயே ஷேரிங்கன் தாங்க. வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாப்புல, அங்கங்கே ஒரு பிளானை போட்டு எல்லாத்தையும் லீஃப் வில்லேஜை மாட்டி விடுறதே இவர் தாங்க. இவர் ஒரு பக்கா கிரிமினலுங்க. கை முழுக்க ஷேரிங்கன் வச்சுருக்கான், எங்கள் கண்ணிலேயே வச்சுருக்கான், கால்லேயே வச்சுருக்கான், வேறு உடம்புக்குள்ள எங்கெங்கே வச்சுருப்பேன் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நம்மளுக்குலாம் எதுவும் தெரியாதுங்க. நான் எதுவும் சொல்லலைங்க. அடுத்த மீம்ஸ் போயிடலாம். ஏன்டா இது ஒன்றுதான் பண்ணல, அதையும் நீங்கள் பண்ணிட்டீங்களாடா. அந்த அனிமே பொம்மையை வச்சு அந்த கேரளா ட்ரெஸ்ஸை போட்டு பண்ணி விட்டு, எங்கள் ஸ்டேட்டு கேரளா நீ தான் எங்கள் விட்டு மாறலா, இப்படி ஏதோ சாங்கை போட்டு முடிச்சு விட்டாங்க இங்கே நம்ம சுனேடாவுக்கு. சுனேடாவை மயக்கிறதே ஒரு வேலையாக போச்சுங்க இவங்களுக்கு. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஒரு மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். நம்ம இதேமாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், போக உங்களுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.